वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मम। न द्वेष्ट्यकुशलं कर्म कुशलेनानुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टो मेधावी छिन्न संशयः வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். நத்வேஷ்ட்ய குஷலம் கர்ம குஷலேனானுஷஜ்யதே தியாகி சத்வசமாவிஷ்டः மேதாவி சின்ன சம்சயः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. 3 விதமான தியாகங்கள் காண்பிக்கப்பட்டன. சாத்வீக தியாகம் என்றால் என்ன, ராஜச தியாகம் என்றால் என்ன, தாமச தியாகம் என்றால் என்ன. இப்பொழுது அந்த ஞானத்தின் விசேஷங்களை அருளி செய்கிறார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி இந்த ராஜசம் தாமசம் இது காரணங்களாலே கர்மாக்களை விடுறவர்களை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை சாத்திகத்திலையும் அனுவாதம் பண்ணினீங்க. ஏன் கர்மாவை விடுறோம் அப்படி கேட்டால் பண விரயமாகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேகத்தில் சிரமம் காயக்லேஷ பயாத்துன்னு தேகம் பரிசிரமம் ரொம்ப கஷ்டப்படணும். அக்னி அப்படியே மூட்டிருக்கு, அந்த அக்னி எதிரே உட்காந்து யார் ஹோமம் பண்ணுறது, பயங்கரமாக புகை வருது, எனக்கு ஸ்மோக் அலர்ஜி அப்படி சொல்கிறான், எனக்கு ஃபயர் அலர்ஜி அப்படி சொல்கிறான். எனக்கு தெரியாது எனக்கு, ஆனால் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். வெளிநாடுகளில் பித்திருக்கர்மாக்கள் பண்ணும்பொழுது ஸ்ராத்தத்திற்காக ஹோமம் பண்ணினால்னா ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபயர் அலாரம் சிஸ்டம் ஆன் ஆகி உடனே ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்துட்டாலாம். அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. சுவாமிங்கெல்லாம் அடுப்பு மூட்டக்கூடாது, நீங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. உடனே அவள் கேட்குற, நாங்கள் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது.
நாங்கள் வெளிநாட்டில் உட்காந்துட்டுருக்கோம், பித்திருக்கர்மாவை ஹோமம் பூர்வகமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் வீட்டில் ஹோமம் பண்ணினா உடனே ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்கு போய்டுறது. அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களாம் ஸ்மோக் அலர்ஜின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எங்களால் இந்த வெளிநாட்டு வாசத்தை பரித்தியாகம் பண்ண முடியாது, பித்திருக்களை பரித்தியாகம் பண்ணிடுவோம். பசுமாட்டுக்கு ஆத்திக்கீரை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி பசுமாட்டுக்கு ஆத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டா போரும் அப்படின்னு நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம்னா இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அவளே தீர்மானம் பண்ணியாச்சு, அவளே டிசைட் பண்ணியாச்சு. ஆமாம், பித்திருக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும்னு அவளே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அடுத்தது சொன்னார், தேகத்தை பரிசிரமப்படுத்தி கர்மாக்கள் பண்ணுறது தானே. நீங்கள் என்ன பண்ண, தேகத்தை பரிசிரமப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கணுமே. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்போலாம் உடலை வருத்திக்கிறதே இல்லைன்னு யார் சொன்னால் உடலை வருத்துறதுன்னு? ராத்திரி பகல் தூக்கம்ன்றது கிடையாது நம்ம கிட்டலாம். இப்போ நம்முடைய ஃபுட்டு ஹேபிட்ஸு கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது, நம்முடைய ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸு கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. இப்போ வெளிநாட்டில் நம்பர் ஒருத்தர் இருக்கார் அடியனுக்கு, அந்த நாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் 5 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. அதாவது ராத்திரி ஒரு 8-8:30 மணிக்கு அவர் எனக்கு மெசேஜ் போடுறார். இப்போ எனக்கு இங்கே ராத்திரி 8-8:30ன்னா 5 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் அவருக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு? அத்தனை மணிக்கு அவர் அந்த காரியத்தை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் ராத்திரி நான் அவருக்கு ஒன்றும் ரிப்ளை பண்ணல. மறுநாள் காலத்தில் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நேற்று ராத்திரி நீ போட்டி அப்படின்னு. ஆமாம் சார், ஆஃபீஸ் கால் இருந்தது, ஆஃபீஸ் கால் பேசியிருந்தேன். சரி, இன்றைக்கி காலத்தில் துவாரசி ஆச்சே, எத்தனை மணிக்கு எழுந்தேன் சார்? ராத்திரி ரொம்ப லேட்டாக எடுத்து டயர்டாக இருந்தது, அதனால் காலத்தில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்க முடியல, ஆனால் இப்போ தான் எழுந்து கர்மாக்களை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்ன எடுத்து, நான் பணம் சம்பாதிப்பதற்காக நாம் ஒரு உத்தியோகத்தில் உட்கார்ந்துண்டு யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நாம் முழித்து கொண்டு நம்முடைய தேகத்தை வருத்தி, இல்லைனா அந்த கால் கட்டாச்சுன்னா கிளைண்ட்டுடைய கால் கட்டாகிடுதுன்னா சம்பளம் ஆஃபீஸில் பிடிச்சிருவான்னு பயத்தோட கிளையண்ட்டு கால் கட்டாகக்கூடாதுன்னு நம்முடைய கர்மா புரோட்டோக்காலை கட் பண்ணிட்டோம், துவாரசி அனுஷ்டானத்தை கட் பண்ணிட்டோம். இப்போ புரியுறதா அன்பர்களே? நீங்கள் எந்த தடுக்கலை புழுந்தாலும் அதுக்கு ஆன்சர் பகவத்கீதையில் இருக்குது. ஆனால் ஒன்று, உங்களுக்கு பகவத்கீதையை ஒழுங்காக அப்ரோச் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்புரிக்கும். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி பகவத்கீதையை நாம் பார்த்தோம்னா அது நமக்கு சட்டுன்னு புரியாது. அது வெறும் ஸ்லோகத்துக்கு அர்த்தம்ன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அந்த கனெக்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேகத்தில் பிரயாசம் உண்டான கட்டாயம் உண்டு, ஏதோ விதத்தில் தேகத்தில் பிரயாசம் உண்டு. 4 வேலைக்காரர்களை வச்சு வேலை வாங்கினாலும் அவளை மெயின்டைன் பண்ணுறது தேக பிரயாசம்தான். அர்த்தானா மார்ஜனை துக்கம் எய துக்கம்னு அதை சம்பாதிக்கிறதுலே நமக்கு கஷ்டம் வரும், நம்மளை செலவழிக்கிறது நமக்கு கஷ்டம் வரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இதை அப்ரோச் பண்ண வேண்டிய நிர்பந்தம்ன்றது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்தது சொல்கிறார், சத்வகுணத்தினால் சத்வகுணம் வளர்ந்து தியாகத்தை செய்பவனுக்கு ஞானத்தில் கிளாரிட்டி வரும். அவன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அவன் இருக்கவே மாட்டான். நாம் பண்ணுற காரியம் சரியா தப்பா, நாம் சரியான ரைட் பாத்தில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோமா, நமக்கு கரெக்டாக தான் எல்லாம் சித்திச்சுட்டு அவன் கரெக்டாக மானிட்டர் பண்ணிப்பான். நத்வேஷ்டிய குஷலம் கர்ம குஷலே நானுஷஜ்ஜதே. பகவத்கீதையை ஸ்லோகமில் இப்படி கூட பிரித்து சொல்லலாம். நத்வேஷ்டிய குஷலம் கர்ம குஷலே நானுஷஜ்ஜதே தியாகி சத்வசமாவிஷ்டா மேதாவி சின்ன சம்சயா. சில பேர் டியூன் பண்ணுறதுக்கோசரம் கச்சு பிச்சு சக்கு புக்குன்னு போய் பிரித்து விட்றாத, வேண்டாம், அவசியம் இல்லை. இப்போ சத்வகுணம் வளர்ந்து ஒருவன் தியாகத்தை செய்தானேயானால் அவனுக்கு நல்ல தெளிவானதொரு ஞானம் உண்டாகிறது. அவனுடைய சந்தேகங்கள் சர்வாத்மனா போயிடுறது. அவனுக்கு சந்தேகம் வந்துடுறது. ஏன் வர போகிறது? சந்தேகம் வரவே வராது. சம்சயாத்மா வினஷதினா பரமாத்மா. கொஸ்டின் கொரீஸ்னா கொரீஸ் கேட்கலாம் காலக்ஷேபம் நடக்கும் பொழுது. அதாவது இது போன்ற சத் சம்பிரதாய விஷயங்களை ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது சிஷ்யன் சந்தேகம் கேட்கணும். அது நியாயமாக அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் சந்தேகம். பட் எத்தனை தடவை சொன்னாலும் ஒரே விஷயத்தை மறுபடியும் சிஷ்யன் கேட்டுகிட்டே இருந்தான் அப்படின்னு கேட்டால் சம்சயாத்மா வினஷத்தின்ட்டார். அப்பா கண்ணா, உனக்கு சந்தேகத்தை தீர்க்க முடியாது, உன் சந்தேகம் தீராத சந்தேகம், உன் தள்ளெழுத்து அப்படிதான் அப்படின்ட்டார். சம்சயாத்மா வினஷதி அப்படின்ட்டார்.
சத்துவகுணம் வளர்ந்து ஒருவன் தியாகத்தை செய்தானேயானால் அவனுக்கு தெளிவான ஞானம் உண்டாகிறது. அவனுடைய சந்தேகங்கள் அறவே ஒழிந்து விடுகின்றன. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றார். அவன் நன்மையை பயக்கும் கர்மாக்களில் ஈடுபடுவதும் இல்லை, தீமையை விளைவிக்கும் பாபகர்மாக்களை வெறுப்பதும் இல்லை. தியாகி சத்வசமாவிஷ்டா மேதாவி சின்ன சம்சயா நத்வேஷ்டி அகுஷலம் கர்ம குஷலே நானுஷஜ்ஜதே. அகுஷலம் கர்ம நத்வேஷ்டி குஷலே நானுஷஜ்ஜதே. சத்கர்மாக்கள் அவனுக்கு பிரவருத்தி சத்கர்மாக்களில் அவனுக்கு பிரவருத்தி ஏற்படுறதில்லை, அசத்கர்மாக்கள் அவன் விருப்பதில்லை. என்ன குழப்பறீங்களே சுவாமி, பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு விட்டுட்டீங்களே என்ன. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் அவரை புரிஞ்சுக்கலாம். இவர் சத்வசமாயுக்தா சமாவிஷ்டா, சத்வகுணம் வளர்ந்தவன். சத்துவம்ன்றது நான் திருமொழியோ ஆனந்தம், சத்துவம்ன்றது நான் திருமொழியோ உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது, மனசை பியூரியாக வச்சுக்கிறது, பியூரிட்டியாக வச்சுக்கிறது, பியூராக வச்சுக்கிறது, உடம்பையும் மனசையும் பியூராக வச்சுக்கிறது. அப்புறம் என்னென்ன இந்திரியங்களையும் பியூராக வச்சுக்கிறது. இப்போ சீத உஷ்டம் இதெல்லாம் மாறித்துன்னு வச்சுக்கோங்க. கோல்டு வருது சில பேருக்கு, சில பேருக்கு விடாத தலைவலி வருது, சில பேருக்கு ஏதோ ஒரு மாதிரி வீசிங் வருது, என்னமோ பிரச்சனை. பிபி அதிகமாக எடுத்துனா பிபி குறைஞ்சி போயிடுது, லோ பிபின்றா ஹை பிபின்றோம், சக்கரை குறைஞ்சி போயிடுது, சக்கரை இறங்கி போயிடுத்துன்றோம். ஏன் தெரியுமா? நம்முடைய மென்டல் பேலன்ஸினுடைய அன்ஸ்டெபிலைசேஷன். மென்டல் சரியாக இல்லை, பேலன்ஸ்டாக இல்லை. திடீர்னு ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், ஓவராக திங்க் பண்ணுறோம், ஓவராக பயப்படுறோம், ஓவராக வெறுக்கிறோம், ஓவராக ஆசைப்படுறோம், ஓவராக கோவப்படுறோம், ஓவராக எரிச்சல் படுறோம். அது இன்னைக்கு இல்லை சார், 10 வருஷம் கழிச்சு பாதிக்கிறது. உடம்புல எந்த செல்லில் எதுக்குள்ளே எது போயிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியுது? ஒருத்தர் பரம ஆரோக்கியமாக இருக்கார், பிரத்யட்சமாக பார்க்குறோம், நல்லா சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கார். திடீர்னு அவருக்கு சார் 3rd ஸ்டேஜ் கேன்சர், அவருக்கு இனிமேல் அவர் பிழைக்கிறது கஷ்டம்னா, நன்னா தானே இருந்தார், ஆரோக்கியமாக தானே இருந்தார் சார், உள்ளுக்குள்ளே கேன்சர் வளர்ந்துருத்துன்றோம். அந்த மாதிரி தான் நமக்கு ஏன் இப்போ பிபி வருது, நமக்கு ஏன் தலை சுத்தல் வருது, நம்ம ஏன் 4 நாள் திடீர்னு எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்கோம், திடீர்னு விழுந்து உருண்டு பிறண்டு 24 மணி நேரத்தையும் ஒரு காரியம் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒரு 10 நாள் 20 நாள் 2 மாதம் 3 மாதம் அப்படியே உட்காந்துடுறோம், சோர்ந்து போய்டுறோம். அப்படி தான் அவங்க பகவத்கீதை கூட நாங்கள் முதல்ல 2 அத்தியாயம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டோம், அப்புறம் 16 அத்தியாயம் வரல கேட்கவே இல்லை, திருப்பி இப்போ 17 அத்தியாயத்தில் இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சுன்னு சில பேர். அப்படியே அந்த பேக்லாக்னு எடுத்து வச்சுருப்போம். பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் தோணவே தோணாது. சத்துவம்ன்றது என்ன தெரியும் இல்லையோ? சுறுசுறுப்பாக ஒரு காரியம் பண்ணுறது, எனர்ஜியோட ஒரு காரியம் பண்ணுறது, குயிக்காக ஒரு காரியம் பண்ணுறது, ரசித்து ஒரு காரியம் பண்ணுறது, பண்ணின காரியத்தை மறந்து போகாமல் ஞாபகம் வச்சுக்கிறது. சில பேருக்கு மேனரிசம், வீட்டுக்குள்ளே வந்த உடனே எதையோ நினைப்பில் வந்துட்டே இருப்பா, வந்த உடனே அப்படி டிவி பார்ப்பா, அப்படியே சொக்காயை கட்டுவா, அந்த கார் சாவியை எங்கே வைப்பான்றதை அவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். கண் பார்த்துருக்கோம், இந்த இடத்துல தான் இந்த கார் சாவி வைக்கிறோம்ன்றது அவள் வைப்பா, கண் பார்த்துருக்கோம், ஆனால் மைண்ட் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்காது. இதை மாதிரி தான் காரியங்கள் செய்வான். ஷார்ப்னஸ் போயிடும், அப்சர்வேஷன் போயிடும். அதனால தான் இவனுக்கு மேதாவின்னு பேர். யாருக்கு? சத்வசமாவிஷ்டன் இருக்கானே, கலை இலக்கியம் பாட்டு நாடகம் எல்லாத்துலேயும் சந்தோஷப்படுவான். சில பேர் பாருங்க, அழகாக கவிதைகள்லாம் எழுதுவா, சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்கள் எழுதுவா, தமிழில் கவிதைகள் எழுதுவா, எந்த பாஷை. இப்போ எனக்கு தெலுங்கு தெரியும்னா தெலுங்கில் ஒருத்தர் கவிதை எழுதுகிறேன், நான் கன்னடம் தெரியும்னா கன்னடத்தில் கவிதை. ரசனையினுடைய வெளிப்பாடு. மற்றவர்கள் எழுதின கவிதையே ரசித்தது கிடையாது, இதில் நான் எங்கே சொந்தமாக கவிதை எழுதுறது? இப்போ அடியனுடைய பிள்ளை இருக்கான், அவனுக்கு அந்த ஒரு எண்ணம் வருதில்லை. எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஏன்னா அவனுடைய வயசில் நான் கிட்டத்தட்ட 700லேருந்து 300 கவிதைகள் எழுதியிருக்கேன். பெருமைக்காக தற்பெருமைக்காக சொன்ன விஷயம் இல்லை இது. அந்த சமயத்தில் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் கவிதைகளை எழுதுறதுன்றது ஒரு பெரிய பேஷன். அதை கேவலமாக இருக்குமா நல்லா இருக்குமான்றதில் அப்புறம் யோசிப்போம். ஒன்று பண்ணணும்ன்றதால ஒரு ஆசை. யாராவது ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணிட்டாள்னா அதை நாம்
நம்ம சைட்லேருந்து பண்ணினோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அந்த காலத்தில் பெரிய பெரிய மகான்கள்லாம் உபன்யாசங்கள் பண்ணும்பொழுது அந்த உபன்யாசங்கள் அடியன் கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோணும்னா, இந்த ஸ்லோகத்தை இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறத நாம் சொன்னால் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் ஊற்றெடுக்கும். அப்படி பைக்கில் போச்சே சைக்கிளில் போச்செல்லாம் நான் அதை யோசிச்சுட்டே இருப்பேன். நான் இதை எப்படி சொல்லுவேன்? நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆர்வத்தை வளர்த்துக்கிறது. ஆமாம் அப்படின்னா ஏன்டா இவனுக்கு நாம் உட்காந்து வச்சு சொல்லிகிட்ருக்கோம், இது என்ன தள்ளெழுத்து, இது அவன் பண்ண பாபமா இல்லை நாம் பண்ண பாபமான்னு சொல்லிடும். மேதாவின தீஹி தாரணாவதி மேதா நிகண்டு சொல்கிறது. தாரணாவதி கிரகித்து கொள்வதை மட்டுமில்லை, கிரகணத்தை தரித்து கொள்வது, தரித்தரை தேவையான சமயத்தில் வெளிப்படுத்துவது என்று. அதனால்தான் ஆச்சாரியன் உபதேசம் பண்ண எந்த அர்த்தமும் இவனுடைய மனதை விட்டு விலகாது, அல்லது மற்றவர்கள் சொல்லும் விஷயங்கள் இவனிடத்தில் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணாது. இன்னொன்னு பக்தி சுவாமி, பகவத் பக்தியும் நாம இன்சிஸ்ட் பண்ண முடியாது, ஆச்சாரிய பக்தியையும் நாம இன்சிஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஆச்சாரியால் அவர்கள் ஆச்சாரியர்கள் இடத்துல எவ்வளவு பக்தியா இருந்திருக்கான்றதை நம்ம பார்க்கும் பொழுது நாம் அந்த லெவல்ல இருக்கோமான்றதை யோசிக்கணும். இன்னி வரலும் எங்க ஆச்சாரியனுக்கு அவர் ஆச்சாரியனிடத்துல இருந்த பக்தியில 100ல் 1 பங்கு கூட அடியனுக்கு அடியன் ஆச்சாரியன் பேர்ல இல்லை. இதை நான் சபரமிட்டு சொல்லுவேன். அதனால்தான் அவள் மகான்களா இருந்தா, அதனால்தான் அவளால் எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சது. அதனால்தான் அவளுடைய ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், கிளாரிட்டி ஆஃப் வாழ்க்கை. வாழ்க்கையில் எத்தனையோ சுகதுக்கங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டால் கூட எல்லாவற்றையும் சமாளித்து, இத்தனைக்கும் பகு குடும்பிகளா இருந்திருக்கா அவள்லாம். எல்லாத்தையும் சமாளித்து அந்த குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமாளித்து அவர்கள் வாழ்ந்ததற்கு காரணம் என்னன்னா, பகவத்கீதை காட்டிய வாழ்க்கை நெறியை அவர்களுடைய ஆச்சாரியன் அவர்களுக்கு உபதேசித்த வாழ்க்கை நெறியை அவர்கள் வழிமுறைப்படுத்தினார்கள். தங்கள் ஆச்சாரியனிடத்தில் கொண்ட மிகச்சிறந்த பக்தியின் பரிவாகமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் மேதாவி சின்ன சம்சயா, தெளிவான ஞானம் இருக்கிறவனுக்கு சந்தேகம் வரத்துக்கு என்ன பிரசக்தி இருக்கு? யாரும் அவன் மனசை கலக்கிட முடியும்? யாராலே அவனுடைய மனசை கலக்க முடியாது. அவன் யாரு? தியாகினர். என்ன தியாகி? சாத்விக தியாகத்தை செய்தவன். கர்த்திருவ தியாக, மமதா தியாக, பல தியாகத்தை செய்தவன் தியாகி. சத்வசமாவிஷ்டா மேதாவி சின்ன சம்சயா. சத்துவகுணம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் தெளிவான ஞானம் வரும். அந்த தெளிவான ஞானம் இருந்தால்தான் அவன் தியாகியா ஆவான். அந்த தியாகம்ன்றது அவனுடைய ஞானத்தின் மேன்மையை காண்பிக்கிறது. அகுஷலம் கர்மன துவேஷ்டி குஷலே ந அனுஷஜதே. அதாவது எந்த கர்மாவிலும் எனது என்னும் எண்ணத்துடன் அவன் செயல்படுத்த மாட்டான் அல்லவா. தீமையை விளைவிக்கக்கூடிய பாப கர்மாக்களை அவன் ஒரு பொழுதும் வெறுக்க மாட்டான் அல்லவா. புத்திரன், பசு, சொர்க்கம், ஐஸ்வர்யம் இவற்றை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய புண்ணிய கர்மாக்களிலும் ஈடுபட மாட்டான் அல்லவா. புரியலையா? தன் கர்மாக்களுக்கு தக்கபடி தனக்கு உண்டாகக்கூடிய பாபத்தினுடைய பலன்களை குறித்தும் அவன் கவலைப்பட மாட்டான். தான் அனுபவிக்கக்கூடிய புண்ணிய பலன்களை குறித்தும் அவன் அதிகமான சந்தோஷத்தை அடைய மாட்டான். என்னன்னா, என்னமோ நாம் பண்ணின கர்மாக்களுக்கு தக்கபடி பகவான் பலப்பிரதானம் பண்ணுறான். இதை தான் இந்த உபன்யாசத்துடைய ஆரம்பத்தில் சொன்னேன். பணம் வந்துருன்னா வந்துருமா பணம்? இல்லை பணம் வரவாண்டானா வந்துருமா? வராமல் இருக்குமா? லபேதவா பிரார்த்தயிதா நவாஸ்ரீயம். நான் காளிதாசன் சாகுந்தலத்தில் இந்த பசங்கள்லாம் ஒரு பேச்சு பேசுவான். நீ விரும்பும் பெண்ணை காட்டிலும் உன்னை விரும்பும் பெண்ணை கல்யாணம் செய்து கொள், உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. இது காளிதாசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. நாம் செல்வத்தை விரும்புவது பிரயோஜனம் இல்லை. அந்த செல்வம், அந்த மகாலட்சுமியானவள் யாரை விரும்புகிறாளோ
அவர்களிடத்தில் தான் அவளாக வருவாள். நீ என்ன விரும்பினாலோ என்ன மகாலட்சுமி உனக்கு வரமாட்டான். வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, பட் ரொம்ப வேதாந்தமாகவே போய் சென்று கொள்ளையா மூணு உபன்யாசமாக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அண்ணன் தம்பி 2 பேரும் மகாலட்சுமி தாயாரை உபாசித்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக அண்ணன் போய் முதல்ல மகாலட்சுமி குறித்து தபஸ் பண்ணான். கிட்டத்தட்ட 200 வருஷம் தபஸ் பண்ணான். மகாலட்சுமி தாயார் அவனுக்கு காட்சியே கொடுக்கல. சோர்ந்து போய் வந்துட்டான் அண்ணன். தம்பி கேட்டா என்னன்னா போனியா பணம் கிடச்சிதான்னார். எங்கடா மகாலட்சுமி பிரசன்னமே ஆலைன்னார். வெயிட் பண்ணு நான் வரேன்னார். ஐயோ தம்பி நீ போகாத, மறுபடியும் 200 வருஷம் ஆகும், வேஸ்ட் ஆகும், 10 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னா. இவன் 200 வருஷம் தபஸ் பண்ணிருக்கான். அவன் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு நான் வரேன்னா. என்னடா பண்ணுறான்? வெயிட் பண்ண நான் வரேன்னா. போனான், ஒரு இடத்துல ஏகாந்தமாக உட்காந்தான். என்ன பண்ணான் தெரியுமா? மகாலட்சுமிக்கு அக்கா ஒருத்தி இருக்கா இல்லை, மகாலட்சுமிக்கு அக்கா ஒருத்தி, இவள் ஸ்ரீதேவி அப்படின்னு கேட்டா அவள் மூத்தவள். அவளை யாராவது விரும்புவாளா? அவளை யாராவது உபாசிப்பாளா? இவன் அவள் அக்காவை உபாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவளுக்கு மூத்த தேவி என்பதாக பெயர், மூதேவி என்பதாக பெயர். அவன் பார்த்தா என்னடா இது, உலகத்தில் யாருமே நம்மளை விரும்ப மாட்டான், நம்மளை கூட ஒருத்தன் ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு அடுத்த 5வது நிமிஷம் பிரத்யட்சமான அவனுக்கு பார்த்தா எப்படி இருக்கா, தலைவிரி கோலமாக, நெத்தியில் பொட்டு இல்லாமல், கருப்பு புடவை உடுத்திண்டு, அந்த லட்சணங்கள்லாம் நமக்கு தான் தெரியும். பக்தா உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள்லாம். எனக்கும் என்னுடைய தமையனாருக்கும் ஒரு போட்டி. நீ இருக்கா, உன் தங்க இருக்கா, அதாவது நீ இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, உங்கள் 2 பேருக்கு யாருக்கு நடை அழகு என்பது எனக்கும் என் தமையனாருக்கும் போட்டி. நான் சொன்ன அவன் கேட்க மாட்டேன்ட்டான். நீ போவது அழகு, உன் தங்கை வருவது அழகுன்னு சொன்னேன். என் அண்ணன் அதை ஒத்துக்கலை. ஆகையால் அம்மா நீ சற்று போய் காமி அப்படின்னா. இந்த மூதேவின்றவள் நம்மளை விட்டு போனால் என்ன ஆகும்? இவள் போனாள்னா தானா ஸ்ரீதேவி அவளே வந்துடுவா இல்லையா? இவள் போவது அழகு, அவள் வருவது அழகுன்னு அர்த்தம். அம்மாடி நீ கிளம்பி போ, நீ இருக்கிறவர்கள எனக்கு செல்வம் ஒன்றும் வராது, என்கிட்ட எல்லாம் சோம்பேறித்தனம் தான் இருக்கும், ராஜச தாமசம் தான் என்கிட்ட இருக்கும், சாத்விகமே வராது, முதல்ல நீ இடத்த காலி பண்ணி நீ கிளம்பு அப்படின்னா அவள் போய் காண்பித்தாள். தானா லக்ஷ்மி வந்தாள். அதில் லக்ஷ்மியை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, லக்ஷ்மி நம்மை விரும்பினால்தான் நமக்கு கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஐயா ஒருவனுக்கு பல துக்கங்கள் ஏற்பட்டாலும் தான் துக்கத்தை அனுபவிப்பதற்கு காரணமான பாபகர்மாவை பார்த்து அவன் மனசு கிளேசப்படாது. அல்லது தொடர்ந்து சுகம் ஏற்பட்டாலும் அந்த சுகானுபவத்திற்கு தகுந்ததான புண்ணியகர்மாக்களை நினைத்து அவனுக்கு சுகம் உண்டாகாது. இந்த ஜோசியம் இருக்கு இல்லையா, ஜோசியம் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவான். இப்போ சனிப்பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணும், குரு பெயர்ச்சி யார் யாருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லுவான். கரெக்டு. இந்த குரு பெயர்ச்சினால இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நல்லது. ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலேயே குரு பெயர்ச்சி அவளுக்கு நல்லது கொடுத்துருமா, சனி பெயர்ச்சி அவளுக்கு நல்லது கொடுத்துருமா? அவ அந்த சமயத்தில் அந்த நல்லதை அனுபவிக்கத்தக்க புண்ணிய கர்மாக்கள் செய்திருக்கணும், அந்த கர்மா பலன் கொடுக்கணும். அதுதான் இந்த கர்மானா சந்தோஷம். ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்க விட்டாமல் தடுக்கிறது உன்னுடைய பாபகர்மா. சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயுன்னு உண்டோ இல்லையோ? யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறான், நமக்கு அதில் விருப்பம் இருக்கோ இல்லையே? அவரவர்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு விருப்போ இல்லாததை போல நமக்கு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை கண்டு அவன் தனக்கு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை கண்டு அவன் பதற்றம் இல்லாமல் நாம் பண்ணலப்பா, நமக்கு அதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இந்த ஒரு தெளிவோடு அவன் இருப்பான். ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்பிய நோத்விஜேதே ச பிராப்பிய ச அப்பிரியம். சுகம் வந்ததுன்றதுனால அப்படியே தலைக்கும் பூமிக்கும் ஆகாசத்துக்கும் தலைகால் புரியாமல் எகிரி குதிக்கிறது. அது அப்பிரியம் வந்த காரணத்தினால அப்படியே மனசு நொண்டு போய் கிடக்கிறது. ரெண்டுமே அவனுக்கு கிடையவே கிடையாது.
சரி, அதனால தான் யாதவாபியுடைய மகாகாவியத்தில் வசுதேவரின் பெருமையை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். வசுதேவர்னு அர்த்தம், வசுனா செல்வம்னு அர்த்தம். நல்ல ஐஸ்வர்யத்தை உடையவர் கிருஷ்ணனுடைய தகப்பனார் வசுதேவர். அந்த வசுதேவர் அத்தகைய உயர்ந்த ஐஸ்வர்யத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு ஒரு பெரிய பெருமை வந்து விடலை. இதெல்லாம் ஈஸ்வரனுடைய கிருபை, ஈஸ்வருடைய விபூதி. இந்த ஐஸ்வர்யங்களை பரிபாலனம் பண்ணும்படியாக தன்னை ஒரு வேலைக்காரனாக பெருமாள் நியமனம் பண்ணிருக்கான். அவ்வளவுதானே தவிர்த்து நாம் இதை பற்றி ரொம்ப பெருசாக கொண்டாடின மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு பேசாமல் இருந்தேன். அதே வசுதேவரை அப்புறம் கல்யாணம் பண்ணி கம்சன் கொண்டு போய் காராகிரகத்தில் போட்டுட்டான். அப்பையும் வசுதேவர் என்ன நினச்சிட்டார், நாம் பண்ணின பாவம் என்ன பண்ணிடுமோ தெரியல, எந்த சமயத்தில் நாம் கல்யாணம் பண்ணிட்டோமோ தெரியல, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட நாளில் நமக்கு காராகிரக வாசம் கிடச்சி கொடுத்து, சரி நம்ம கர்மாவை நாம் அனுபவித்து தருவோம். இத்தனை நாள் செல்வத்தை பெருமாள் நமக்கு வருஷித்தான், ஐஸ்வர்யாதிகளை நமக்கு நிரங்குஷமாக கொடுத்தான். அதெல்லாம் நாம் அனுபவிக்கச்சே சந்தோஷமாக தான் இருந்தோம். அதுவும் பகவானால் நமக்கு அளிக்கப்பட்டதுன்னு தெளிவோடு தான் இருந்தோம். இப்போ இந்த துக்கத்தையும் அவன் தான் கொடுத்துருக்கான். அப்போ அது நம்முடைய கர்ம பலன் நினச்சா அதே புண்ணிய பலன் நமக்கு எப்போதாலும் தொடர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நாம் ஏதோ பாப கர்மாவுடைய பலன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இந்த துக்க கர்மாவை நாம் அனுபவிச்சு தான் தீரணும்ன்றதால ஒரு தெளிவு அவங்கிட்ட இருக்கும். சுகாதிகளை அனுபவிக்கும் பொழுது இது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என்று நினைக்கக்கூடிய நாம், அகுரே போன்று துக்காதிகள் வரும் பொழுதும் நாம் செய்த கர்மாவின் பலன் இது என்னும் எண்ணத்தை அடைய வேண்டும். இந்த ஞானிகள் உண்டு, சாத்விகமாக இருந்து புத்தி விகாசமாக இருந்து மைண்டு கிளாரிட்டியோடு இருக்கிறவன் இருக்கான் பாருங்கோ, அவனுக்கு இது உண்டு. ஆகையால் சொர்க்கம், புத்திரன், பசு, வீடு, வாசல் எல்லாம் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம். மாம்மதீயஞ்சனிகிலம் சேதனா சேதனாத்மகம் சேதன அச்சேதனாத்மகம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம். விருப்பு வெறுப்பு ஏற்படுறதுக்கு எந்த விதமான பிரசக்தியும் கிடையவே கிடையாது. இப்போ பாருங்க, தகாத கர்மாக்களில் ஆசை இல்லாமல் நீ பண்ணினாலும் அது உனக்கு பலனை கொடுக்கும். பாப கர்மாவை நீ பலவந்தத்தில் பண்ணினாலும் உனக்கு அது பலன் கொடுத்தே தான் தரும். புரியுதா? அதனால் நாம் அதிலிருந்து விலகியே இருக்கணும். விருப்பு வெறுப்பை காண்பிக்கக்கூடாது, விருப்பு வெறுப்போடு நாம் பண்ணக்கூடாது. எல்லாம் பெருமாள் அவனுடைய பிரீத்தி, அவனுடைய உகப்பு. அந்த உகப்பு கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்னும் எண்ணம் மட்டுமே மிஞ்சி இருக்க வேண்டும். நத்வேஷ்டிய குஷலம் கர்ம குஷலே நானுஷஜ்ஜதே தியாகி சத்வ சமாவிஷ்டா மேதாவி சின்ன சம்சயா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நத்வேஷ்ட்ய குஷலம் கர்ம நத்வேஷ்ட்ய குஷலம் கர்ம குஷலேனானுஷஜ்யதே குஷலேனானுஷஜ்யதே தியாகி சத்வசமாவிஷ்டः தியாகி சத்வசமாவிஷ்டः மேதாவி சின்ன சம்சயः மேதாவி சின்ன சம்சயः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். நத்வேஷ்ட்ய குஷலம் கர்ம குஷலேனானுஷஜ்யதே தியாகி சத்வசமாவிஷ்டோ மேதாவி சின்ன சம்சயः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ்,
அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசஹா. அதுக்கு மேலே ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. 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 ரவி சசிகலா லோபலியா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா.
श्रीमुख शोभले मुकुटकुण्डले श्रीमुख शोभले सुखाचे वोतले सुखाचे वोतले सुखाचे वोतले सकळ हे राजस सुकुमार
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।